குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. மகர ராசி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தரணிதாசன். நம்ம மகர ராசிக்கு குரு பகவான் வக்கர பயிற்சியாக போறாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ மகர ராசிக்கு குரு பகவான் எப்போ வக்கரம் அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/10/2024 சரியாக 11:37 வக்ரம் ஆரம்பிக்க போறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/2/2025 சரியாக 2:30 உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த காலகட்டம் 118 நாட்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகர ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போறோம். பாருங்க, உங்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக உட்கார்ற வாய்ப்பு அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கு. எங்க போனாலும் அலைச்சல் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பகவான் தான். அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப குழந்தையினால நிறைய அலைச்சல் சந்திச்சிருப்பீங்க. குழந்தையினால நிறைய பண விரயத்தை கொடுத்துருக்கும். கம்பல்சரி நிம்மதியாக உட்கார்றது எப்படா அப்படின்னு நினச்சி உங்களுக்கு சொல்லி மாறாத கஷ்டம் அந்த மாதிரி தான் அனுபவிச்சிருப்பீங்க. எதை எடுத்தாலும் நமக்கு ஜெயிக்கவே முடியல, வாழ்க்கையில் எப்பத்தான் ஜெயிக்கிறது அப்படிங்கிற யோசனையோட அதிகமாக காலகட்டத்தில் கடந்து கொண்டே இருப்பீங்க. எது எடுத்தாலும் ஒரு படி எட்டுனா 4 பட்டி கீழே இருக்கிறமே. வாழ்க்கையில் யாருக்குமே எந்த துரோகம் செய்யலையே, நமக்கு மட்டும் இப்படி நடக்குதா அப்படிங்கிற ஏக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த மகர ராசிக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போகும்போது தான் அப்பாடா நிம்மதியாக உட்காந்துருப்பீங்க. ஆனால் அடுத்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் எப்போத்தான் முடியுமோ அப்படிங்கிற எண்ணத்தோடையே வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. எதை எடுத்தாலும் பிரச்சனை. வாழ்க்கையில் தூக்கம் கூட நிம்மதியாக இல்லை, சாப்பிட்றது கூட நிம்மதியாக சாப்பிடல, நேரத்துக்கு கூட கரெக்டாக சாப்பிட முடியல. எந்த மாதிரி மன உளைச்சல் மன வேதனை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னாலே இந்த மகர ராசி தான். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு போராட்டத்துக்கு பின் வெற்றி கிடைக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு மகர ராசிக்கு இருக்க போகுது. எதையுமே ஈஸியாக எடுத்துக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு இருக்க போகுது. பாருங்க, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக உடம்பையும் மனசையும் மாற்றக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு இருக்க போகுது. அப்போது இந்த காலகட்டங்களில் நம்ம எதை எடுத்தாலும் நான் நல்லதெல்லாம் நினைக்கணுமோ அது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவான் வக்கரமாகி உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அப்போது உங்கள் ராசியவே பார்த்தாலே உங்களுக்கு பெரும்பான்மை. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. பாருங்கள், 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானுக்கு அங்கிருந்து உங்களுக்கு வக்கரமாய் உங்க ராசியை பார்க்கும்போது நீங்க நினைச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை இந்த 118 நாள் இருக்கு. அப்ப அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எதாவது போனீங்கன்னா நல்லபடியா உங்களுக்கு அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. பாருங்க, திருமணம் ஆகி 5 வருஷமா 3 வருஷமா 7 வருஷமா இல்லைனாலும் கூட இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமா இருக்க போகுது. அதை மட்டும் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இதுல பூர்வீக இடத்துலையோ போயோ இல்லை இது வழிபாடு பண்ணாமல் பூர்வீக இடத்துல வழிபாடு பண்ணாமல் போய் ஏதாவது அங்கே போட்டிங்கன்னா எந்த ஒரு லாபமே இருக்காது. அந்த பூர்வீக இடத்துல நீங்கள் 1 ரூபா போட்டால் 3 ரூபா செலவாகும். அந்த மாதிரி தான் சூழ்நிலை வந்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த குரு பகவான் வக்கரமாகி 5ஆம் இடத்துல இருக்கும்போது தான் நீங்கள் அந்த அப்பாறு சொத்துல ஏதாவது போயோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அப்பா கொடுத்த சொத்துல ஏதாவது போய் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு மேலும் மேலும் பலத்தை கொடுக்குறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. இதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமணம் நமக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு என்னோட சின்ன வயசுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டே இருக்குது. எனக்கு மட்டும் எப்போ கல்யாணம் ஆகுன்னு ஒரு ஏக்கத்தோடையே வாழ்ந்துருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கும். நமக்கு எப்படா நமக்கு திருமணம் ஆகுங்கிற ஏக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வக்கரமாகறாரு. அப்போ அந்த வக்கரமாகும் போது உங்களுக்கு சுப பலனை மட்டுமே கொடுக்க போகிறாரு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வக்கரமாகிறார். அவரும் சுப பலன் கொடுக்க போகிறாரு. அப்போ உங்க ராசியும் குரு பார்க்க போறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் 100% கம்பல்சரி உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரப்போகுது அப்படிதான் சொல்லணும். அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. நினைச்சா மாதிரி வரன், நினைச்ச மாதிரி பொண்ணு, அழகான பொண்ணு, வசதியான மாப்பிள்ளை அப்படிங்கிறது இந்த 118 நாட்களும் இவங்க தான் பொண்ணு இவங்க தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறது உறுதியாகக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு இருக்க போகுது. அப்படி இருந்தாலும் கூட
நீங்கள் கவனமாக செயல்படுறது ஒரு சில விஷயத்தில் எப்படின்னா, ஏன்னா 2ஆம் இடத்துல இந்த குரு சனி பகவான் வக்ரமாகும் போது தான் ஒரு பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடம் தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற வாக்கு நீங்கள் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாயிரு. ஏன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றப்பா அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்கள், நீங்கள் எதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்குது, நீங்கள் என்னெல்லாம் அதிகமாக நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறோமே, நமக்கு ஏன் தான் இந்த மாதிரி தோணுதோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கூட இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. 100% குரு பகவான் அங்கே வக்கரமாய் உங்கள் ராசியை பார்த்தாலே மிக சிறப்பான அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்கள், இது வரைக்கும் தொழில் செய்யணுங்கிற எண்ணம் கம்பல்சரி இருக்கிற காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு தொழில் செஞ்சால் மட்டும்தான் நம்ம 4 காசு சம்பாதிக்க முடியும், 4 பேர் நல்லபடியாக வாழ முடியும். ஏன் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டே வாழ்ந்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் 100% குரு பகவான் உங்களுக்கு வக்கரமாகும் போது கூட நீங்கள் கவனமாக செயல்படுறது சிறப்பான அமைப்பு. ஏன்னா உங்கள் ராசி மேலே, ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ராசி மேலே சனி பகவான் போகும்போது நீங்கள் தொழில் செஞ்சுருப்பீங்க. அந்த தொழில்னால நிறைய நஷ்டம் மட்டுமே, இருக்கிற பணமெல்லாம் போயிடுச்சுங்க, நான் நிர்கதியாக நிற்கிறேங்க, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, அந்த தொழிலை விடுறதா நடத்துகிறதா, அது நல்லபடியாக விற்கவும் முடியல, அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு என்ன பண்ணுறது ரொம்ப அதிகமாக மனக்குழப்பத்தோடு இருக்கிற காலகட்டமாக இருக்க போகுது. அப்படி தான் இருந்திருப்பீங்க. இப்போ குரு பகவான் உங்களுக்கு வக்ரமாகறாரு. அந்த வக்ரமானாலும் கூட உங்களை ஜாதகத்தில் உங்களுக்கு குருபவன் வக்ரமாக இருந்தாருன்னா உங்களுக்கு சுப பலன் கிடைக்கான காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்கள், ஆல்ரெடி சனி பவன் வக்ரம் ஏதாவது வழியில் பணத்தை கொடுத்துரும், ஆனால் வந்து தொழிலை பிடிங்கிடும், அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். அப்போது உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது லாபம் இல்லைன்னா அதை சேஃபாக விற்றுட்டு வெளியே வர்றதா உங்களுக்கு அருமையான அமைப்பாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சனி பகவான் அவர் வெளிச்சியாகி வெளியே போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்ல காலம், அப்படி தான் சொல்லணும். பாருங்கள், அதுக்கு மேலே குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க வருவார் பார்த்திங்கன்னா, அது மிக சிறப்பான காலம், மிக மிக சிறப்பான காலமாக இருக்க போகுது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இது பாருங்கள், இது தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனிச்சிங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா அந்த குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி தான். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தை நோக்கி வரும்போது தான் அம்மாவால் சின்ன தொந்தரவு கொடுக்கும். அம்மாவோட உடல்நிலையை கவனமாக பார்த்துக்குங்க. அப்பாவோட உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கலாம், அவங்களுக்காக அதிகமாக பணம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ பாருங்க, நீங்கள் ஒரு இடம் ஏதாவது வாங்கலை அப்படின்னா கம்பல்சரி வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் செவ்வாயோட நட்சத்திரத்திலே வக்ரமாகறாரு பார்த்தீங்களா? அப்போ அந்த காலகட்டத்தில் 100% இது வரைக்கும் 10 வருஷம் 5 வருஷமாக நீங்கள் வந்து இடமே இல்லைனாலும் கூட இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறதுக்கான அமைப்பு 100% நடந்தே தீரும், அடிச்சே சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில், ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல, அது இல்லாமல் செவ்வாயோட நட்சத்திரம் நிற்கிறது, ஏன்னா பூமிகாரகனோட 4ஆம் அதிபதி நட்சத்திரம் நிற்கிறது மிக சிறப்பான அமைப்பு. அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போது இது வரைக்கும் ஒரு இடம் வாங்கிட்டிங்கன்னா 100% அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான அமைப்புங்க நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் வக்கர நிலையில் கட்டிடுவீங்க. பாருங்க, கடன் மட்டும் கம்மியாக வாங்க, ஏன்னா கடன் வாங்கினா கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ வந்து புதுசாக எதையும் தொட வேண்டாம், அப்போ இருக்கிறதையே அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆனால் புதுசாக ஏதாவது தொட்டிங்கன்னா தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம், வேலை முன்னேற்றம், வெளிநாடு பயணம் எல்லாம் சூப்பராக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முதல்ல உங்களுக்கு உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் ஏதாவது பயணம் பண்ணி ஏதாவது வெளிநாட்டில் ஏதாவது போனீங்கன்னா 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரிப்பா, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், ஆனால் அந்த வெளிநாட்டில் வேலை நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட வரக்கூடிய குரு பகவான் வக்கர பயிற்சிக்கு மேலே 100% நல்ல காலம் பிறக்குது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாகி சூப்பலன் தான் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் அங்கே வக்கரம் பயிற்சியாகி அதுவும் நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாரு. அப்போது ஆக மொத்தத்தில் உங்களுக்கு மகர ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக சிறந்த உகந்த காலகட்டமாக இருக்க போது அது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் அந்தரம் போதா திசை போதா புத்தி போதான்னு பார்த்துட்டு நீங்கள் செயல்படுறது மேலும் மேலும் வளர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர்.